அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பிரஸ் மீட் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பிரஸ் மீட் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரே நாளில் 3வது முறையாக அவரது பிரஸ் மீட்டானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. என்ன காரணத்திற்காக தற்போது அவருடைய பிரஸ் மீட் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம். கனிமொழி வணக்கம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ளாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த செய்தியாளர் சந்திப்பு மீண்டும் 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்று இரவே தெரிவிக்கப்பட்டது இந்த முழுமையான அதிகாரப்பூர்வ தகவல்கள், அதாவது தேர்தல் முடிவுகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது 11 மணிக்கு தெரியப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 1 மணி நேரம் தாமதமாக 12 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் அது போஸ்ட்பான் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு 3 மணிக்கு இந்த விவரங்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த 3 மணிக்கும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. இனி 5 மணிக்கு மேல்தான் இந்த முழுமையான விவரங்கள், தமிழ்நாட்டில் நடைபெற்ற வாக்குப்பதிவு தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளியாகும் என அதிகாரிகள் தகவலாக தெரிவிக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, குறிப்பாக அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மிக ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது தமிழ்நாட்டில் எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு நடந்துச்சு. இப்ப நேற்று நமக்கு தெரியும், தமிழ்நாடு முழுக்க 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் அந்த ஓட்டு போட்டாங்க மக்கள்லாம். இதுல எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் நடந்திருக்கு, இந்த ஓட் பர்சன்டேஜ் என்ன, ஒவ்வொரு தொகுதி வாரியா எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நேற்று பாத்தீங்க அப்படின்னா நேற்று வந்த தகவல் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் தகவல் தான். இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அப்ராக்சிமேட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. நேற்று மாலை 7 மணிக்கு அந்த இறுதி நிலவரம் என்று அந்த தோராய கணக்கு என்பது வெளியிடப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் நள்ளிரவு 12 மணிக்கு மீண்டும் ஒரு பட்டியலானது டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளியிடப்பட்டது. அது இரவு 7 மணிக்கு வெளியிடப்பட்டதும் 12 மணிக்கு வெளியிடப்பட்டதும் பெரிய வித்தியாசங்கள் இருந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தென் சென்னை, வட சென்னை உள்ளிட்ட இடங்களில் அதிகமான வித்தியாசங்கள் இருந்தது. மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் முதலில் வெளியிட்ட பட்டியலுக்கும் அதன் பிறகு நள்ளிரவில் வெளியிட்ட பட்டியலுக்கும் 13% குறைவான வாக்கு இடம் இருந்தது. அதாவது 7 மணிக்கு வந்ததில் அதிகமாகவும் பிறகு 12 மணிக்கு வந்ததில் 13% வாக்குப்பதிவு குறைவாக இருப்பதும் தெரிய வந்தது. அதே போலத்தான் தென் சென்னை தொகுதியிலும் 13% வாக்குப்பதிவு குறைவாக இருப்பது தெரிய வந்தது. இது போன்று இதற்கு முன்பு தேர்தல் நடைபெறும் போதெல்லாம் 2004, 2009, 2019 போன்ற காலகட்டங்கள் எல்லாம் தேர்தல் நடைபெறும் போது அந்த 6 மணிக்கு 5 மணிக்கு தேர்தல் முடிந்தால் ஒரு 7 அல்லது 8 மணிக்கு இறுதி நிலவரம் என்று ஒன்று கொடுப்பார்கள். அதற்கு அடுத்ததாக நள்ளிரவிலோ அல்லது அடுத்த நாளோ மீண்டும் ஒரு புதிய பட்டியலை கொடுப்பார்கள். இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் 1%, 2% அல்லது 3% அதிகபட்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம் என அரசியல் கட்சியினர் தெரிவிக்கிறார்கள். 13% அளவிற்கு 12% அளவிற்கு எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கிறது. தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை நான் பார்க்கும்போது 6% கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. அதாவது 7 மணிக்கு ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா என்று ஒன்று கொடுக்கப்படுகின்றது. அதன் பிறகு நாம் நள்ளிரவு 12 மணிக்கு பார்க்கும்போது அதில் 6% கூடியிருப்பதாக கூறப்படுகின்றது. இப்படி முக்கியமான வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கூடுதலாகவும் சில தொகுதிகளில் குறைவாகவும் வாக்குப்பதிவு இருந்த காரணத்தினால அது குளறுபடி ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. இதனால் அதிகாரப்பூர்வமாக அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் டேட்டாவை கலெக்ட் செய்து 12 மணிக்கு அறிவிக்கிறோம் என்று சொன்னார்கள். முதலில் 11 மணி, அதன் பிறகு 12 மணி, பிறகு 3 அல்லது 4 மணிக்குள் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள். 3வது முறையாக அந்த பிரஸ் மீட் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இனி 5 மணிக்கு பிறகாக ஒரு செய்தி குறிப்பாக வெளியிடப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.